இந்த காணொலிய இப்பதான் நான் சமூக வலைதளங்கள்ல பார்த்தேன். தலைவன் கொள்கை மொழி அரசியல் பார்க்கணும் பார்க்கணும் தாய்மொழியவே திட்டமிட்ட இந்தியம் இறையாண்மை தேச ஒருமை. முன்னெல்லாம் இப்படியாப்பட்ட காணொலிகளை பாக்குறப்ப எனக்கு கோவம் வரும். ஆனா இப்ப அந்த கோபம் வர்றதில்ல. காரணம் என்னன்னா, ஒரு நாள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வீதிகள்ல தமிழ் செத்து போயிரும், நம்மளோட மலைகள் எல்லாம் கல்குவாரி ஆக்கப்பட்டுரும், நம்மளோட ஆறுகள் எல்லாம் அழிஞ்சு போயிரும், நம்மளோட மணல்கள் எல்லாம் விற்கப்பட்டுரும், நாம தண்ணி இல்லாம மரம் இல்லாம செத்து போவோம். அப்பத்தான் நீங்க சீமான் என்கின்ற ஒரு பெரும் புரட்சியாளனினுடைய தேவை என்ன அப்படின்றத உணர்வீங்க. அதுவரைக்கும் இப்படியாப்பட்ட விமர்சனங்களையும் கேலிகளையும் கிண்டல்களையும் அவதூறுகளையும் கொட்டி தீர்த்துக்கிட்டேதான் இருப்பீங்க. ஒண்ணு தெரியுமா, சீமான் அப்படின்ற ஒரு பெரும் புரட்சியாளன் எப்படி தெரியுமா வளர்ந்தாரு? ஊடக பிம்பத்தினாலேயோ பொருளாதாரத்தினாலேயோ வளரல. இந்த மாதிரியான விமர்சனங்கள் அவதூறுனாலதான் வளர்ந்தாரு. ஆதலால இதை எடிட் செஞ்சவருக்கு என்னோட மிகப்பெரிய வாழ்த்துக்களும் நன்றியும். இதை தொடர்ச்சியா செய்யுங்க. அப்பதான் நாம் தமிழர் கட்சியும் செந்தமிழன் சீமான் அவர்களும் இன்னும் வெகுவா வளருவாங்க. ஏன்னா இது தமிழ் தேசியத்திற்கான எழுச்சி காலம். நன்றி, வணக்கம்.